மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் நாளை இறங்குவதை முன்னிட்டு முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்கியிருக்கும் தகவல்களை பார்க்கலாம். கள்ளழகர் கோவில் அழகர் கோவில் சித்திரை திருவிழா என்பது நேற்று கள்ளழகர் புறப்பாடிலிருந்து இன்று 430 மண்டப படிகளில் அவர் எழுந்துருளி தொடர்ந்தியாக நாளை காலை வைகை ஆற்றில் இறச்சி தொடர்ச்சியாக 7 நாள் திருவிழாவானது நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் விரிவாக செய்யப்பட்டு இருக்கிறது. காவல்துறையை பொறுத்தளவுக்கு தென்மண்டல காவல்துறை தலைவர் முருகன் அவர்கள் தலைமையில் 5000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியை ஈடுபடுகிறார்கள். சாதாரண உடையில் ஆண் காவலர் மற்றும் பெண் காவலர்கள் பாதுகாப்பு பணியை ஈடுபடுகிறார்கள். 20க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோக கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தவிர 20க்கும் மேற்பட்ட இடங்களில் LED அகண்ட திரைகள் அமைக்கப்பட்டு பக்தர்கள் சித்திரை திருவிழாவை அழகரை தரிசிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தவிர நிலையான தொட்டி ஒன்று 12 வருடங்களாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே தண்ணீர் நிரப்பி கள்ளழகர் அந்த தண்ணீரில் இறங்குவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வைகை ஆற்றிலே இந்த வருடம் தண்ணீர் திறக்கப்படாத ஒரு சூழல் வைகை அணையிலிருந்து திறக்கப்படாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும் காரணத்தினால இங்கு 2 மின் மோட்டார்கள் மூலமாக அமைக்கப்பட்டு போர்வெல் தண்ணியில் இங்கு சொட்டு நீர் பாசனம் போன்று தூவுவதற்காக பக்தர்களுக்கு தூவுவதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தவிர மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக 20க்கும் மேற்பட்ட இடங்களில் குடிநீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்காலிக கழிவறைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ குழுக்கள் அடங்கிய அனைத்து மருத்துவ உதவிகளும் தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். தற்போது அனைத்து ஏற்பாடுகளும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் மேற்பார்வையிலே தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. பணிகளானது விரிவாக செய்யப்பட்டிருப்பதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் குணாவுடன் ஹரிகிருஷ்ணன்.